தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருவமாகுங்கள். இந்த மனம், எண்ணம், இங்கே இதில் பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. தேவனுக்கு சித்தமானது என்னங்கிறத நம்ம தெரிந்து தீர்மானித்து செய்ய முடியும். சொல்லுவாங்க, நீ யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு இதான் விருப்பம், நான் இப்படி தான் நான் செய்வேன், இப்படி தான் நடப்பேன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. நம்ம விலக்கரையமாக மீட்கப்பட்டிருக்கோம். இயேசு தன்னுடைய சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மளை விலக்கரையமாக மீட்டு கொண்டதுனால இந்த சரீரத்துக்குரியவர் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறப்ப அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். எப்படி புதிதாக்குவது? வேதத்தை வாசித்து பிரசங்கங்களை கேட்டு மனதை கர்த்தருக்கேற்றபடி நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை செய்வதற்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். யாக்கோப்பு 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த மனதை ரட்சிக்கக்கூடிய வல்லமை வசனத்துக்கு இருக்கிறது. அதாவது எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதமாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க. கடவுளுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய மனம் புதிதாகிறது. அன்பின் சீசன் யோவான் அவர் நிருபம் எழுதினத்தில் 3வது நிருபத்தில் அங்கே அவர் சொல்கிறார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த மனம் புதிதாகிற பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே அங்கே ஆசீர்வாதமாக மாறுகிறது. மனதை எப்படி புதிதாக்கி கொள்வது? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அது அப்பேற்பட்ட ஆள் நான் அப்படின்னு நம்ம விசுவாசிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனம், தேவன் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 6வது வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. உங்கள் ஒவ்வொரு இடத்துல அவர் அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி தேவனுக்கு முன்னாடி நீங்கள் ராஜாக்களை போல வாழ வேண்டும் என்று அவர் கொண்டு அப்படி நிறுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் போதித்து ஆலோசனை கொடுத்து பலப்படுத்தி அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் 26, 27, 28 இந்த 3 வசனத்தில் மனுஷன் எப்படி இருக்கணும், அவன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத முதலாவது ஆண்டவர் சொல்லிட்டார்.